1. பாவங்கள் மன்னிக்கப்பட. யார் ஒரு நாளில் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் அவை மன்னிக்கப்படுகின்றன. ஆதாரம் சஹீஹ் புகாரி 6405, சஹீஹ் முஸ்லிம். 2. மறுமை நாளில் சிறந்த அந்தஸ்து. யார் காலையிலும் மாலையிலும் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறாரோ அவர் கொண்டு வந்ததை விடச் சிறந்த ஒன்றை மறுமை நாளில் எவரும் கொண்டு வர முடியாது. அவரைப் போலவே அல்லது அவரை விட அதிகமாகச் சொன்னவரைத் தவிர. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 4857. 3. அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான வார்த்தை. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான சொற்கள் எவை என்று நபி ஸல்லல்லாஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், அல்லாஹ் தனது மலக்குகளுக்காகவும் வானவர்கள் தனது அடியார்களுக்காகவும் தேர்ந்தெடுத்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதாகும் என்று கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். 4. தராசில் கனமான சொற்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 சொற்கள் நாவிற்கு எளிதானவை, மறுமையில் தராசில் கனமானவை, அளவற்ற அருளாளனிடம் அல்லாஹ்விடம் விருப்பமானவை. அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை போற்றி துதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹில் அழீம், கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன். ஆதாரம் சஹீஹ் புகாரி 6406. வழக்கம் தினமும் காலையிலும் மாலையிலும் 100 முறை ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்வது சிறந்தது.